வெல்கம் டு சிவில் லேர்னர் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோவில் how to find a angle and the length of measuring line with help of circular length. அதாவது ஒரு மீட்ரு ஒரு டேப் இருந்தால் போதும். நம்ம ஒரு ரெண்டு டிஸ்டன்ஸ் லாங்காக இருக்கிற ரெண்டு டிஸ்டன்ஸை வச்சுக்கிட்டு இம்மெஷரபிள் லென்த்ஸை நம்ம எப்படி இதில் அளக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? இப்போ வந்து ஒரு மீட்ரு லென்த்துக்கு நம்ம ஒரு வட்டத்தை வரைஞ்சிக்கலாம். ஒரு ரெண்டு டிஸ்டன்ஸ் இருக்குது, ஒரு ஆங்குலராக இருக்குன்னு வச்சிங்களேன், அதை வச்சு நம்ம எழுதுக்கலாம். இப்போ நம்மளுக்கு ஒரு தெரியும், ஒரு ஃபுல் சர்க்கிள் வந்து 360 டிகிரியை ஃபார்ம் பண்ணும். அதனோட பெரிமீட்டர் வந்து 2πr. அந்த 2πரையும் இந்த 360 டிகிரியும் வச்சு ஈக்குவல் பண்ணி பார்க்கும்போது ஒரு பை வந்து 180 டிகிரின்னு இருக்கும். ஓகேங்களா? அதை வச்சுக்கிட்டு இப்போ பை 180 டிகிரி, அதாவது ஒரு மீட்டர் ரேடியஸ்ன்னு வச்சிங்களேன் அந்த சர்க்கிளுக்கு. அப்போது அந்த ஆஃப் சர்க்கிள் 180 டிகிரி இருக்கிற ஆஃப் சர்க்கிள் வந்து 3.14 இருக்கிற மீட்ரு இருக்கிற ஒரு கர்வ் லென்த்தை ஃபார்ம் பண்ணும். ஓகேவா? அது கர்வ் லென்த்து ஆர்க் லென்த்து ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஃபார்முலா வந்து ஆர்டீட்டா. இந்த ஆர்டீட்டா ரிலேஷன்ஸை வச்சுக்கிட்டு நம்ம எப்படி இந்த இது பார்க்கலாம், எப்படி இந்த ஆங்கிளை ஃபைண்ட் அவுட் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே வந்து நான் ஒரு மீட்டர் ரேடியஸ் இருக்கிற ஒரு ஆர்க்கை வந்து நான் இந்த இதில் வரைஞ்சிக்கிறேன். அது வந்து 60 மீட்ரு 80 மீட்ரு இருக்கிற ரெண்டு டிஸ்டன்ஸில் இருக்குது. அதனோட ஒரு மீட்டர் இருக்கிற ஆர்க் லென்த்து நான் வரையும் போது எனக்கு 1.833 கிடைக்குது. இப்போது 3.14 இருந்தால் அது வந்து ஒரு 180 டிகிரியை ஃபார்ம் பண்ணும் வச்சுக்கிங்களேன். அந்த ரிலேஷனை வச்சுக்கிட்டு நம்ம இப்போ இதை ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது நம்மளுக்கு ஆங்கிள் வந்து 105 டிகிரி அப்படின்னு கிடைக்குது. ஓகேவா? இந்த 105 டிகிரின்ற ஆங்கிளை வச்சுக்கிட்டு இந்த ரெண்டு டிஸ்டன்ஸு, இது D1 இது D2ன்னு வச்சுக்கிங்க. இதை வச்சுக்கிட்டு D1 ஸ்கொயர் ப்ளஸ் D2 ஸ்கொயர் மைனஸ் 2D1 D2 காஸ் தீட்டா, இந்த ஃபார்முலாவில் நம்ம இதை அப்ளை பண்ணும்போது இந்த தெரியாத டிஸ்டன்ஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இப்போ அங்கே ஒரு ராக் இருக்குது, அந்த மாதிரி ஒரு கஷ்டமான இடம் இருக்குதுன்னு வச்சுக்கிங்களா, அந்த இடத்துல இந்த ஃபார்முலா வச்சு நம்ம அளந்து பார்க்கலாம். புரியுதுங்களா? இதனால் நம்மளுக்கு வந்து ஒரே ஒரு மீட்டர் டேப் வச்சுக்கிட்டு இந்த அளவுக்கு நம்ம அதில் வேலை பார்க்க முடியும். ஓகேவா? அந்த ஒரு மீட்ரு டேப்புக்கு பதிலாக நம்ம 2 மீட்ரு வச்சு போட்டோம்னா அப்படியே இது டபுள் ஆகிடும். ஓகேவா? அந்த ரேடியஸ் வந்து நம்ம மாற்றாமல் இப்போ, ஆனால் அக்யூரேசி வந்து அதிகமாகும். இப்போ அந்த ஃபார்முலாவை நம்ம இதில் அப்ளை பண்ணும்போது ஒரு 111 மீட்டர் அந்த ரேஞ்சில் வந்து நம்மளுக்கு வேல்யூ வந்து கிடைக்குது. இது வந்து இப்போ வந்து ஒரு அக்யூட் ஆங்கிள் அது மாதிரிலாம் சொல்லுவாங்கள்ல, அதுமாரி இது வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிற ஆங்கிள், விரிகோணம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இந்த அக்யூட் ஆங்கிள்னால் என்னன்னு தெரியல நம்மளுக்கு இங்கிலீஷில். இப்போ வந்து இந்த இந்த 105 டிகிரி நம்ம இதில் அப்ளை பண்ணும்போது இங்கே -2 D1 D2 காஸ் ஆல்ஃபான்னு இருக்குதா. இதே நம்ம அது 90 டிகிரிக்குள்ளே இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அது மைனஸில் இருந்தாலும் அது ப்ளஸ் ஆகிக்கும். அந்த மாதிரி அது மூலமாக நம்மளுக்கு வந்து இந்த டிஸ்டன்ஸ் வந்து இது ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கும். நம்ம நார்மலாக வந்து 90 டிகிரி இருக்கிற ஆங்கிளுக்கு வந்து காஸ் தீட்டா வந்து 0 ஆகிடும். அதனால் என்ன ஆகும்னா D1 ஸ்கொயர் ப்ளஸ் D2 ஸ்கொயர் மட்டும்தான் நம்ம போடுவோம். இந்த மாதிரி ஹைபாட்டினஸ், அது அதிகமாக இருக்கிற ஆங்கிளுக்கும் கம்மியாக இருக்கிற ஆங்கிளுக்கும் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணியே நம்ம டிஸ்டன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகேவா? இந்த 2πr, இந்த 360 டிகிரி, இதுக்கெல்லாம் இருக்கிற ரிலேஷன் அது வந்து நம்ம வந்து ரேடியன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? பார்த்திங்களா? ஒரு சின்ன சர்க்கிளை வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஒரு பெரிய லென்த் இருக்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது சிவில் லேர்னர் தமிழ். இந்த மாதிரி பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.